இடமுறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு அம்மா கைமணத்துல சூப்பரான குக்கிங் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அஞ்சரைப்பட்டி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமி அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக கத்திரி முருங்கைக்கறி இது எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். தனியா, கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய், பெருங்காயம், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், கடுகு, தேங்காய் துருவல், பட்டை, உப்பு, கறிவேப்பிலை, எண்ணெய், புளிக்கரைசல், கொத்தமல்லி. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் நானு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு தனியா, பட்டை இதெல்லாம் போட போறோம். அதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இதுல இப்போ தனியா ஒரு ஸ்பூன், கடலை பருப்பு ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்ப நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போடுறதுக்கு போட்டுட்டு இதை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், கொஞ்சம் லேசா வறுத்தா போறோம். இப்ப இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு இதை ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கணும். வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த தனியாவோட வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி வாசனை வந்தோடனே நீங்க இறக்கிடலாம். இப்ப இதுல எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல கடுகு, திருமாறத்துக்கு கொஞ்சமா கடலைப்பருப்பு, இப்போ காய்ந்த மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை இதுல கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்ப இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சு நான் வேக வச்சிருக்கேன் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் அதெல்லாம் நான் இப்போ அதில் சேர்க்க போறேன். இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் அதை இதோட போட்டுலாம். முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ண முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்து வந்திருக்கு, அதையும் இதோட சேர்த்துறேன். உருளைக்கிழங்கு இப்போ இதுக்கு வந்து ஒரு 2-3 இதில் நான் 2 போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன் கட் பண்ணி. இதில் வந்து நான் இப்போ இதை நல்லா வதக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டுரும். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த வறுத்து வச்சிருக்கிறத பொடிதான் செய்ய போறேன். இப்ப நான் இதை இப்போ இந்த புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த புளி தண்ணியை இதுல விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம். அதுக்குள்ள கொஞ்சம் கொதிக்கிட்ட நம்ம அதுக்குள்ள மிக்சியில அரைச்சிக்கலாம் அதை பொடியை. இப்போ இதுல பட்டை வந்து பாத்தீங்கன்னா கடைசியில நீங்க போட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம வாசனைக்காக தான் இந்த பட்டை போடுறது. பட்டைய கொஞ்சம் இதுல இந்த மாதிரி நல்லா பொடியை ஆக்கி வச்சுக்கணும். இதை இப்போ நான் இந்த பொடியை இதோட கலக்க போடுறேன். இதை போட்டு நல்லா கொஞ்சம் கலந்துடணும். இதுல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, போட்டுட்டு அதையும் நல்லா கலந்துக்கணும். புளி கரைச்சி விட்டுருக்கோம், அதோட பச்சை வாசனை நல்லா போனதுல இப்ப நல்லா இது கொதிக்கிறது. இப்ப நான் கடைசியா இதுக்கு மேல தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், கொத்தமல்லி போட்டுட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இதை ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். சுவையான
கத்திரி முருங்கை கறி உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி நான் உங்களுக்காக சொல்றேன். வாணலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் தனியா, கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே வாணலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்ச கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நம்ம போட்டு அதுலயே நல்லா வதக்கிக்கோம். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மிக்சியில இந்த அரைக்கிறதுக்காக வச்சிருக்க சாமானை போட்டுடுங்க. போட்டதுக்கு அப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து ட்ரையா நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச பொடியும் இதே இந்த புளி தண்ணியிலே போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் உப்பை போட்டுடுங்க. தேங்காய் துருவல் கடைசியா போட்டுட்டு மேல வந்து கொத்தமல்லியும் நல்லா தூவிட்டு அதை ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான கத்திரி முருங்கை கறி உங்களுக்காக தயாரெடுத்து மீண்டும் நாளைக்கு அம்மா கைமணத்துல வேறொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீதா. இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டை